தமிழ்நாட்டில் அற்புதமான கோவில்கள் நிறையா இருக்குது இல்லையா? அதில் சிலது நோய்களை தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பெற்றது. அதில் கேன்சர் நோயை தீர்க்கக்கூடியது அப்படின்னு எனக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அமைச்சிருந்தார். அதை பார்த்தோன்னே இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துக்கலாம். எல்லாமே தெய்வம் என்பதை நம்பிக்கையை சார்ந்த விஷயந்தான் இல்லையா? நானே ஒரு கேன்சர் சர்வைவர். நான் கோனேரி ராஜபுரம் சிவன் என்னை காப்பாற்றினதை மனசார நம்புகிறேன். அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போய் பலனடைந்தவர்கள் நிறையா பேர் இருக்கிறதா அந்த வாட்ஸ்அப் வீடியோவில் இருந்தது. அதனால் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன். இது மெட்ராஸ் திருச்சி ஹைவேயில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்குள்ளேயே இருக்கான். இதுக்கு பேர் பெரங்கியூர் திருமூலநாதர் அபிராமி அம்மை சமேத கோவில். அந்த கோவிலோட கர்ப்ப கிரகத்தோட வாலில் இந்த மாதிரி அந்த ஊரில் நிலம் அளக்கிற ஸ்கேல், அதை பற்றி கூட அந்த கல்வெட்டும் அந்த ஸ்கேலும் அங்கே இருக்கிறதா இன்டர்நெட்லேயும் நான் படித்தேன். இது முதல்ல பல்லவர்களால் கட்டப்பட்டு அதுக்கப்புறம் பராந்தக சோழன் 1ஆவதுலேருந்து உத்தம சோழன், இன்னும் நிறைய ராஜராஜ சோழன் அவர்களாலெல்லாம் நிறைய அது புதுப்பிக்கப்பட்டு நன்றாக கட்டப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் படித்தேன். நல்ல பழமையான கோவில், 1000 வருஷம் மேலே பழசானது. அம்பாள் பேர் அபிராமி அன்னை, சிவனுடைய பேர் திருமூலநாதர். கருணையே வடிவானவர்கள் அங்கு வரும் பக்தர்களுக்கு எப்படி அருள்கிறார்கள் அப்படின்னாக்க, கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கோவில் காலையில் 7லேருந்து 11 மணிக்குள்ளே வரணுமா. விபூதி ஒரு துண்டு மாலை மாத்திரம் எடுத்துகிட்டு வந்தால் போருமா. விபூதியை ஒரு மூட்டையாக கட்டி தன்னுடைய தலைமையில் வைத்துக்கொண்டு இந்த சிவனை சுற்றி 5 தடவை வலம் அதுக்கப்புறம் அந்த விபூதியை அங்கே இருக்கும் குளத்தில் கரைத்து விட்டாக்க அவருடைய கேன்சரும் அந்த விபூதி கரைவது போல் அப்படியே கரைந்து விடும் அப்படின்னு நம்பப்படுகிறது. நிறைய பேர் பலனடைந்ததாக அங்கே இருந்த அர்ச்சகர் சொன்னார். அதே மாதிரி இந்த லிங்கத்துக்கு சந்தன காப்பு பண்ணினால் சந்ததி இல்லாதவர்களுக்கு சந்ததி கிடைக்கும் அப்படிங்கிறதும், அதோட அந்த கோவிலில் மிகவும் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள். இப்போ நீங்கள் மேலே பார்க்குற வாராகி தேவி, அதோட மற்ற தெய்வங்கள், அதோட ஜேஷ்டா தேவி ஒரு வித்தியாசமாக, பிள்ளையார் அங்கே ரொம்பவும் வித்தியாசமாக இருந்தார். கையில் தன்னோட தந்தையை போலவே மானையும் மழுவையும் மீந்திருக்கிறார். இவர் தட்சிணாமூர்த்தி, காலை எப்படி அழகாக மடித்து போட்டு சிரித்த முகத்தோடு ரொம்பவும் லட்சணமாக ஒரு பெரிய விக்கிரமாக காட்சி அளிக்கிறார். இதுதான் மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவன் திருமூலநாதர். இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. அது துவஜஸ்தம்பம், பலிபீடம் அதெல்லாம் இல்லை. இந்த கோவில் கிழக்கு பார்த்துருக்கு. கோவிலேருந்து உள்ள நுழைஞ்சோன்னு ஒரு அர்த்த மண்டபம், அதுக்கப்புறம் அபிராமி அம்மன் தெற்கு பார்த்து அழகாக வீற்றிருக்கிறார். திருமூலநாதருடைய சன்னதி பக்கத்தில் விநாயகர், முருகனுடைய சன்னதிகள் இருக்கின்றன. இதான் நீங்கள் எதிர்க்க பார்க்குற நந்தி. முன்பே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்கவே நம்மளுக்கு ஒரு பிரமிப்பை உண்டாக்குகிறது. இங்கே விஷ்ணுவோட சன்னதியும் இருக்குது. அவர் மேற்கு பார்த்த நிலையில் வீற்றிருக்கிறார். இந்த விநாயகர் சாதாரணமாக மற்ற கோயில்களில் இருக்கிற நர்த்தன விநாயகர் இல்லை. அமர்ந்த திருக்கோலத்தில் கையில் மானும் மழுவும் ஏந்தி கொண்டிருக்கிறார். தட்சிணாமூர்த்தி நல்ல சுகாசனத்தில் அவருடைய உடம்போட கீழ்ப்பகுதி, இடுப்புக்கு கீழே இருக்கிறதெல்லாம் இடது பக்கமாக பார்த்துட்டு இருக்கு. ஆனால் உடம்போட மீதி பகுதிகள், மார்பு, தலை அதெல்லாம் முன்னோக்கி காட்சி அளிக்கிறது. அப்புறம் இங்கே இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, தட்சிணாமூர்த்தி அந்த கல்லால், அதாவது பேனியன் ட்ரீன்னு சொல்லுவோம்லாம், அது இல்லாமல் சனத்குமாரர், அதோட முயலகன் அவர்களோட காட்சி அளிக்கிறார். இதான் நான் சொன்ன அந்த விநாயகர் கையில் மானும் மழுவும் ஏந்து அமர்ந்த கோலத்தில் அழகாக அமர்ந்திருக்கிறார். இதான் அந்த கோவிலுடைய சின்ன கோபுரம். இங்கே ராஜகோபுரம் இல்லை. அந்த சிற்ப வேலைப்பாடுகள் அற்புதமாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு உதாரணம் தான் இதெல்லாம். ரொம்ப அழகான பிரம்மா ஆகியவர்களுடைய சிலைகளும் அற்புதமாக இங்கு வடுக்கப்பட்டுள்ளது. சுற்றி இருக்கிற கோஷ்டத்தில் இது வித்தியாசமான அர்த்தநாரீஸ்வரருடைய கோலம். இந்த பிராகாரத்தில் ஒரு சப்த மாத்திரிகா, ஜேஷ்டா தேவியை தவிர ஒரு பிரதோஷலிங்கம், அவருக்கு ஒரு தனியாக நந்தி, இதெல்லாம் இருக்குது. இங்கே சண்டிகேஸ்வரருடைய சன்னதி இல்லாதது இன்னொரு சிறப்பு. இந்த கோவில் சுவர்களில் நிறைய கல்வெட்டு இருக்குது. இதோட இயற்பெயர் பெரங்கூர் அப்படின்றது தான். பெயர் திருமூலஸ்தானமுடைய மகாதேவர் அப்படின்றது தான். இதெல்லாம் 1ஆம் பராந்தக சோழன் ஏற்படுத்தின கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. அதாவது ஆதித்ய கரிகாலன், 1ஆம் ராஜராஜ சோழன், உத்தம சோழன், ராஜேந்திர சோழன், ராஜாதி ராஜ சோழன், குலோத்துங்க சோழன் இவர்களெல்லாம் வெட்டப்பட்ட கல்வெட்டுகள் அங்கே காணப்படுகிறது. இது பிரம்மதேயம், அதாவது பிராமணர்களுக்கு
தானமாக கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதனால் இந்த சதுர்வேதி மங்கலம் சொல்லிட்டு நம்ம முன்னால் நிறையா படிச்சிருக்கோம். அந்த மாதிரியான தானம் கொடுக்கப்பட்ட நிலத்தில் கட்டப்பட்ட கோவிலாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இது சோழர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இருந்த நாடுகளில் இடைப்பட்ட பகுதியாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. 2010 வரைக்கும் இந்த கோவில் சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்தது. இப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வந்து ரொம்ப நல்லாக அங்கே அர்ச்சனைகள் நடைபெறுகிறது. இதுதான் ஜேஷ்டா தேவி. அங்கே இருக்கிற சிலைகளில் ஒன்று. மிகவும் வித்தியாசமான கோலத்தில் அமர்ந்திருக்கிறாள் தேவி. எல்லா கோவில்களுமே நம்பிக்கையின் சார்ந்து தான் விளங்குகிறது. இந்த கோவிலுக்கு போனால் நம்மளுடைய புற்றுநோய் சரியாக போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அங்கே போய் அந்த இறைவனை வலம் வந்து அந்த விபூதியை கரைச்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ டாக்டர்கள்கிட்ட போய் ஆஸ்பத்திரியில் போய் கஷ்டப்படுறோம். அதோடு இதுவும் பண்ணி பார்த்தா இதில் ஒன்றும் தவறில்லை. ஓம் சிவாய நமஹ. இதை அனுப்பிய அன்பருக்கு இந்த மனமார்ந்த நன்றி. இப்போ அர்ச்சகர் கூறுவதை கேட்போம். இந்த கேன்சர் அது ஒரு கொடிய நோய். அந்த நோய் இங்கே வந்தால் தீரும். எப்படின்னா, ஒரு கிலோ திருநீர், ஒரு துண்டு, ஒரு மாலை, இது நோய் உள்ளவங்க வாங்கிட்டு வரணும். அந்த திருநீரை துண்டில் கொட்டி அவங்க தலையில் வச்சு ஐயாவை சுற்றி 5 முறை வலம் வந்து அந்த திருநீரை ஐயா தலையில் அபிஷேகம் பண்ணணும். கொட்டுறதில்ல, அபிஷேகம் பண்ணி அதை வாரிக்கிட்டு போய் அதை குளத்தில் கரைச்சோம்னா இந்த நோய் அந்த திருநீர் கரைகிற மாதிரி கரைஞ்சிடும். இங்கே காலங்காலமாக நடந்துட்டு, அதாவது நான் வந்ததுக்கப்புறம் இது நடக்குது ஐயா. எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் வந்து நன்றி சொல்கிறவங்களும் வராங்க. ஒன்றுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. ஐயா நான் என்ன சொன்னேன், நீங்கள் நன்றி சொல்கிறதுக்கு தான் ஐயா வரணும். ஐயா இப்போ நாங்கள் வந்துக்கிறதே நன்றி சொல்கிறதுக்கு தான் நான் வந்து அபிஷேகம் ஏற்கனவே பண்ணிட்டு போனேன். இப்போ நான் நல்லா இருக்கிறேன். இப்போ நன்றி சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நன்றி சொல்லிட்டு போகிறாங்க ஐயாவுக்கு. நிறைய பேர் குணமாகியிருக்காங்க ஐயா. இதில் வந்து நான் ஒருத்தவங்க பேர் கூட சொல்லக்கூடாது. நீங்கள் அவங்க யாருக்கு எப்படின்னு கேட்கக்கூடாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் நலமாக இருக்கிறாங்க. இதே பள்ளி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலையும் நிறைய பேர் நலமடைஞ்சிருக்கிறாங்க. ஐயா தான் காப்பாற்றுறார். நம்ம கையில் எதுவுமே இல்லை. இங்கே சிவனை தரிசிக்கிறதுக்கு இந்த அபிஷேகத்துக்கெல்லாம் வரணுன்னா காலையில் 7:30 மணியிலேருந்து 1 மணி வரலையும் அந்த அபிஷேகம். 1 மணிக்கு மேலே நடை சாத்திருவோம் ஐயா. அருள்மிகு அபிராமி அம்மை உடனுரை அருள்மிகு திருமூலநாதர் திருக்கோயில், பேரங்கியூர், விழுப்புரம் மாவட்டம், திருவெண்ணைநல்லூர் வட்டம், பேரங்கியூரில் அமைந்திருக்கும் இத்திருக்கோயில் சற்று ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் தாண்டிய புராதன சின்னமாக திகழ்கிறது. இக்கோயில் தொல்லியல் கட்டுப்பாட்டில் உள்ளது.